திமுக அரசின் மீது இட்டுக்கட்டி களங்கம் சுமத்த நினைக்கும் கட்டுக்கதைகளை மக்கள் நம்ப போவதில்லை என திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி கூறியிருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திமுக அரசின் மீது இட்டுக்கட்டி களங்கம் சுமத்த நினைக்கும் கட்டுக்கதைகளை மக்கள் நம்ப போவதில்லை எனவும் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தெரிவித்துள்ளார். அதிமுகவின் கட்டுக்கதை கண்டன அறிக்கைகளை மக்கள் நம்ப மாட்டார்கள் எனவும் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி கூறியுள்ளார். திமுக அரசின் மீது இட்டுக்கட்டி களங்கம் சுமத்த நினைக்கும் கட்டுக்கதைகளை மக்கள் நம்ப போவதில்லை என திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தெரிவித்துள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவகுமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவகுமார், இந்த RS பாரதி அறிக்கை குறித்த கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம். அதாவது திமுகவினுடைய அமைப்பு செயலாளர் RS பாரதி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஒரு கண்டன அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அந்த வகையில இன்று அதிமுகவினுடைய செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் சென்னை வானகரத்தில் நடைபெற்றது. இந்த பொதுக்குழு செயற்குழு கூட்டத்தில் திமுகவுக்கு எதிராக கண்டன தீர்மானங்களானது அதிமுக சார்பில் நிறைவேற்றப்பட்டது. இந்த தீர்மானம் தொடர்பாக திமுகவினுடைய அமைப்பு செயலாளர் RS பாரதி ஒரு அறிக்கையை தெரிவித்திருக்கிறார். அந்த அறிக்கையின்படி, அதாவது இன்று நடைபெற்ற அதிமுக செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டத்தில் தமிழ்நாடு முதல்வருக்கு எதிராக பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதாவது திமுகவினுடைய அரசின் மீது குற்றங்களை சுமத்தும் வகையில ஒரு கற்பனை கோட்டையை கட்டுவதற்கு ஆதாரமாக இந்த தீர்மானங்கள் அமைந்திருப்பதாக ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். மேற்கொண்டு இந்த தீர்மானத்தை கட்டுக்கதை தீர்மானம் என்று அவர் கூறியிருக்கிறார். அதாவது அதிமுக செயற்குழு கூட்டத்துல இந்த பெஞ்சல் புயல் காரணமாக பல்வேறு நிவாரணப் பொருட்கள் முறையா வழங்கப்படல, மக்களுக்கான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படல என்ற ஒரு தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டது. அதனை சுட்டிக்காட்டி தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில இந்த பெஞ்சல் புயல் அதாவது தீவிரமான முறையில் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. மக்களுக்கு சரியான முறையில மக்களுக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டது. முறையாக வெள்ளம் ஏற்படாத வகையில அந்த மாவட்டத்துக்கு உட்பட்ட ஏரிகள், குளங்கள் மற்றும் கண்மாய்கள் முறையாக தூவாரப்பட்டு வெள்ளத்தை பெருமளவு தவிர்க்கும்படியிலான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசு முடுக்கி இருக்கக்கூடிய நிலையில அதிமுக ஒரு தவறான ஒரு தீர்மானங்களை முன்னெடுத்து திமுகவினுடைய ஆட்சிக்கு குறை கூற வேண்டும் என்பதன் அடிப்படையிலேயே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு கற்பனை கதையை கட்டியிருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். இவ்வாறாக மத்திய அரசினுடைய கடந்த அதிமுக ஆட்சியில மத்திய அரசோட ஒன்று கூட்டணியாக வைத்துக் கொண்டு மக்களுக்கு எதிரான பல்வேறு திட்டங்களை செயல்படுத்துவதற்கு உடனிருந்த ஒரு அதிமுக ஆட்சி தற்பொழுது மத்திய அரசுக்கு எதிரான ஒரு மனநிலையை வைத்திருப்பது ஏற்கக்கூடாத ஒன்று. அதாவது அவர் என்ன செய்வதென்றே தெரியாத வகையில பேசிக் கொண்டிருப்பதாகவும் ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். அந்த வகையில இந்த தீர்மானமானது கற்பனை கலந்த ஒரு தீர்மானம். இதனை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் திமுக ஆட்சி வென்று அதிமுகவுக்கு ஒரு பாடத்தை புகட்டும் என்று ஒரு கண்டன அறிக்கையை திமுகவினுடைய அமைப்பு செயலாளர் RS பாரதி தற்பொழுது வெளியிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.